வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் 11 சென்டிமீட்டரும், திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம் 9 சென்டிமீட்டரும், நீலகிரி கூடலூர் பஜார், சென்னை சோழிங்கநல்லூர், நீலகிரி மேல்கூடலூர் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அரியலூர் குருவாடி, கன்னியாகுமரி கோழிப்போர்விலை, திருப்பத்தூர் கேதாண்டப்பட்டி, திருவண்ணாமலை ஆரணி, திருப்பத்தூர் வடபுதுப்பட்டு, செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம், சிவகங்கை இளையாங்குடி, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் கீழணைக்கட்டு, கிருஷ்ணகிரி பெனுகொண்டாபுரம், திருவண்ணாமலை வந்தவாசி, வேலூர் மேலாளத்தூர், கன்னியாகுமரி தக்கலை, திருவண்ணாமலை செய்யார், கடலூர் கேஎம் கோவில், கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி முள்ளங்கினாவிலை, வேலூர் குடியாத்தம், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, தஞ்சை பாபநாசம், திருப்பத்தூர் நாட்ராம்பள்ளி, கன்னியாகுமரி குளச்சல், புத்தன் அணை, திருப்பத்தூர் வாணியம்பாடி, சென்னை என்ஐஓடி பள்ளிக்கரணை, தஞ்சாவூர், கடலூர் லால்பேட்டை, கோயம்புத்தூர் சின்கோனா, திருவண்ணாமலை ஜமுனா மரத்தூர், புதுக்கோட்டை கீரனூர், வேலூர் காட்பாடி, திருவாரூர் நீடாமங்கலம் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் ஆலங்காயம், ராணிப்பேட்டை வாலாஜா, கன்னியாகுமரி பாலமோர், தஞ்சாவூர், கடலூர் மீமாத்தூர், வேலூர் அம்முண்டி, கன்னியாகுமரி பேச்சிப்பாறை, நாகர்கோவில் சுருளக்கோடு, தஞ்சாவூர் குறுங்குளம், கன்னியாகுமரி மாம்பழத்துறை யாறு, வேலூர் விரிஞ்சிபுரம், கன்னியாகுமரி அணைக்கடங்கு, திருப்பத்தூர் ஆம்பூர், கன்னியாகுமரி குருந்தன்கோடு, திருவண்ணாமலை வெம்பாக்கம், கடலூர் புவனகிரி, கன்னியாகுமரி கொட்டாரம், திருப்பதிச்சாரம், திருவண்ணாமலை செங்கம், திருநெல்வேலி நாலுமுக்கு, தஞ்சாவூர் கும்பகோணம், ராணிப்பேட்டை அரக்கோணம், கன்னியாகுமரி பூதப்பாண்டி, புதுக்கோட்டை விராலிமலை தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் கொடவாசல், ராமநாதபுரம் பரமக்குடி, தஞ்சாவூர் ஐயம்பேட்டை, ராணிப்பேட்டை கலவை, விருதுநகர் திருச்சுழி, கோயம்புத்தூர் சோலையார், தஞ்சாவூர் திருவையாறு, கன்னியாகுமரி அடையாமடை, திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, நீலகிரி அவலாஞ்சி, திருச்சிராப்பள்ளி பொன்மலை, கடலூர் வேப்பூர், புதுக்கோட்டை ஆயங்குடி, தஞ்சாவூர் வல்லம், கடலூர் வடகுத்து, திருவள்ளூர் திருவாலங்காடு, கிருஷ்ணகிரி ஜம்புகுட்டப்பட்டி, திருவண்ணாமலை போலூர், சிவகங்கை மானாமதுரை, காரைக்குடி, மயிலாடுதுறை மணல்மேடு, திருவண்ணாமலை சேத்பட்டு, அரியலூர் திருமானூர், திருச்சிராப்பள்ளி மணப்பாறை, கன்னியாகுமரி கன்னிமார், காஞ்சிபுரம் உத்திரமேரூர், ராணிப்பேட்டை சோளிங்கர், செங்கல்பட்டு செய்யூர், கடலூர் விருதாச்சலம், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், திருநெல்வேலி ஊத்து, கடலூர் விருதாச்சலம், ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம், கடலூர் குப்பநத்தம், தஞ்சாவூர் பூதலூர், சேலம் மேட்டூர் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் பாண்டவரடி, ராணிப்பேட்டை ஆற்காடு, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி பாரூர், கன்னியாகுமரி மயிலாடி முக்கடல் அணை, திருவள்ளூர் ஆர்கேபேட்டை, திருவாரூர் வலங்கைமான், காஞ்சிபுரம் வாலாஜாபாத், நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், ராணிப்பேட்டை பணப்பாக்கம், சென்னை மீனம்பாக்கம், சென்னை விமான நிலையம், சென்னை ஆலந்தூர், கன்னியாகுமரி களியல், ஈரணியல், திருவண்ணாமலை தண்டாரம்பேட்டை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் திருவிடை மருதூர், விழுப்புரம் வளவனூர், தென்காசி அடவிநயினார் அணை, திருச்சிராப்பள்ளி நகரம், கன்னியாகுமரி திற்பரப்பு, கடலூர் குறிஞ்சிப்பாடி, திருவாரூர், ராணிப்பேட்டை வாலாஜார் ரயில்வே, கன்னியாகுமரி ஆரல்வாய்மொழி, வேலூர், திண்டுக்கல் கொடைக்கானல், புதுக்கோட்டை ஆலங்குடி, தஞ்சாவூர் எச்சன் விடுதி, நீலகிரி மேல் பவானி, விழுப்புரம் திண்டிவனம், வானூர், ராமநாதபுரம் முதுகுளத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி கெலவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி பாம்பர் அணை, திருவள்ளூர் தாமரைப்பாக்கம், வேலூர் பொன்னை அணை, ராணிப்பேட்டை மின்னல், திருச்சிராப்பள்ளி துவாக்குடி, திருவாரூர் நன்னிலம், கன்னியாகுமரி சிற்றாறு 1, திருவாரூர் மன்னார்குடி, திருச்சிராப்பள்ளி கள்ளக்குடி, திருச்சிராப்பள்ளி நாவலூர் கோட்டப்பட்டு, திருவண்ணாமலை கலசப்பாக்கம், கடலூர் பன்ருட்டி, கடலூர் லகூர், விழுப்புரம் செஞ்சி, விருதுநகர் அருப்புக்கோட்டை, நீலகிரி நடுவட்டம், கடலூர் காட்டுமயிலூர், திருச்சிராப்பள்ளி வத்தலை அணைக்கட்டு, திருநெல்வேலி காக்காட்சி, நாகப்பட்டினம், விருதுநகர் காரியாப்பட்டி, கடலூர் கொத்தவாச்சேரி, மயிலாடுதுறை கொள்ளிடம், திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர், தஞ்சாவூர் மஞ்சளாறு, விழுப்புரம் செம்மேடு, ராமநாதபுரம் கமுதி, திருச்சிராப்பள்ளி தேவிமங்கலம், கடலூர் சேத்தியாத்தோப்பு, திருவண்ணாமலை, நீலகிரி கோத்தகிரி, விழுப்புரம் மரக்காணம், நீலகிரி வுட்பிரையர் எஸ்டேட், பார்வுட், கடலூர், சிவகங்கை தேவக்கோட்டை தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. சில இடங்களில் இயல்பை விட குறைவாகவும் இருந்தது. கரூர் பரமத்தியில் அதிகபட்ச வெப்பநிலை 38.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 33 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளில் 31 டிகிரியிலிருந்து 35 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 19 டிகிரியிலிருந்து 22 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 35.5 டிகிரி செல்சியஸாகவும், மீனம்பாக்கத்தில் 35.1 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் ஏற்பட்ட வெப்பநிலை மாறுதல். கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. சென்னை, மதுரை, திருச்சி, திருவள்ளூர், தூத்துக்குடி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 19 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், சென்னை, சேலம் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. தர்மபுரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. சென்னை, ஈரோடு, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூன் 22ஆம் தேதியன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 23ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 24ஆம் தேதியன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று முதல் 24ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பாகவும் அல்லது இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் 24ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் 24ஆம் தேதி வரை தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று லட்சத்தீவு பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
நாளை முதல் 24ஆம் தேதி வரை லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.